அப்புறம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு முக்கிய பரபரப்பு, திருப்பம், சுவாரஸ்யமான மோதல் ஏற்பட இருக்கிறது. தமிழகத்தில் 2 தேசிய கட்சிகள் மோதக்கூடிய இடைத்தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு விக்கிரவாண்டியில் ஏற்கனவே அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்ட சூழ்நிலையில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான பாமக போட்டியிட்டது. இப்போது கொங்கு மண்டலமான ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியே நேரடியாக போட்டியிடும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அவசர செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலேயே பாஜகவின் வேட்பாளர் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமாக, வழக்கமாக அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி அங்கு தனித்து போட்டி என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டது. கடந்த 2 இடைத்தேர்தலையும் இந்த கட்சி தனித்து போட்டியிட்டிருக்கிறது. இந்த முறை அதிமுக அங்கு போட்டியிடுமா? ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருப்பதால் போட்டியிடாதா என்பது குறித்து இதுவரை எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓராண்டு காலமே இருக்கக்கூடிய கால அவகாசம் இருக்கக்கூடிய 2026 பொது தேர்தல் நடைபெறுவதால் சட்டமன்ற உறுப்பினரின் பதவிக்காலம் ஓராண்டு என்பதால் இந்த முறை அதிமுக களமிறங்குமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. விக்கிரவாண்டியிலேயே புறக்கணித்து விட்டதால் ஈரோடு கிழக்கையும் புறக்கணிக்க கூடும் என்றுதான் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அதிமுக அந்த தேர்தலை புறக்கணித்தால் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக மோதக்கூடிய தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாளை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஏற்கனவே அறிவித்து விட்டார். இதே போல பாரதிய ஜனதா கட்சியும் அறிவித்து விட்டது. இதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளரும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரும் நேரடியாக களத்தில் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் போட்டியிட மாட்டார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. ஏற்கனவே அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நடிகர் விஜயின் தாவேகா போட்டியிடும் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டதால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் பலத்தை சோதிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் அவர் பின்வாங்குவாரா அல்லது களத்தில் இறங்குவாரா என்பது நடிகர் விஜயின் அறிவிப்பு நாளையோ நாளை மறுதினமோ வெளியாகக்கூடும். இருந்த போதிலும் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் பொதுவாக தெரிவிக்கின்றன. இதனால் தாவேகா புறக்கணிப்பு, அதிமுக புறக்கணிப்பு என்பதால் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே இந்த தேர்தல் களத்தை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.